வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் கூகுள் லென்ஸ் பற்றின ஒரு சிம்பிள் ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாங்க. அதில் லவ் கோர்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இமேஜ்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா லவ் கோர்ஸும் உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு லவ் கோர்ஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கொஞ்ச நேரம் அப்படியே லோட் ஆகி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் ட்ராக் பண்ணுற மாதிரி. அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த எழுத்து இங்கிலீஷில் இருக்கிற எந்த எழுத்து உங்களுக்கு தமிழ் வேணுமோ அந்த எழுத்தை ட்ராக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சைட்லேயே பக்கத்தில் பாருங்கள் லிஸ்ட்டுன்னு காட்டும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி நீ என்ன வேர்டை கிளிக் பண்ணிக்கிறீங்களோ அந்த வேர்டை அது இங்கிலீஷில் அதுவே ட்ரான்ஸ்லேட் பண்ணும் கூகுளில். அடுத்து ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகி நீங்கள் எந்த எழுத்து ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணீங்களோ அந்த எழுத்து உங்களுக்கு தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட்டி காட்டிடும். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வேறு மொழியில் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தாண்ட இங்கிலீஷும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆப்ஷன் இங்கிலீஷில் என்ன இருக்குதோ அது தமிழில் கொடுத்துரும். உதாரணத்துக்கு நான் வேறு ஒரு இது போட்டிருப்பேன். அதே டிஸ்பிளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ தமிழில் இருக்கிற அந்த குவாட்ஸ் அந்த கவிதையை வாட்ஸ்அப் மூலயமா நண்பர்களுக்கு அதுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கீழே பாருங்கள் காப்பி டெக்ஸ்ட்னு ஒரு லிங்க் மாரி காட்டும். அதுக்கு காப்பி கொடுத்துட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு நண்பர்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதை அப்படியே தமிழில் அனுப்பிடலாம். ஸோ நீங்கள் இந்த கூகுள் லென்ஸ் ஆப்ஷனை வச்சு இந்தமாரி எத்தனை இங்கிலீஷில் லவ் கோட்ஸு எந்த ஒரு கவிதைகள் எந்த ஒரு ப்ரோக்ராம் கவிதைகள் மட்டும் இல்லை எது வேண்டாலும் நீங்கள் இங்கிலீஷில் எந்த வேர்டு வந்தாலும் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்தமாரி காப்பி டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தமிழ்லேயே உங்களுக்கு டைப்பு காட்டிடும். உங்களுக்கு யாராவது இங்கிலீஷில் அனுப்புனாங்களா உனக்கு இது என்னடா ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்ருப்பீங்க. ஸோ இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கு அது என்னென்னு தமிழில் உங்களுக்கு காட்டிடும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை நண்பா, இந்த கூகுள் லென்ஸ் ஆப்ஷனால் நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோ இங்கிலீஷில் ஏதோ ஒரு பேனர் இருக்குன்னு ஏதோ பார்க்குறீங்க இங்கிலீஷில் இருக்குது அது உங்களுக்கு தமிழில் என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதை சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கீழே ஆப்ஷனை கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லா சொல்லியும் அந்த கூகுள் லென்ஸ் ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் காட்டும். நான் சொன்ன மாதிரி அந்த காப்பி டெக்ஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் கொடுத்தீங்களா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி காட்டிடும். இதனால் உங்களுக்கு எந்த வேர்டு எங்கே நீ இங்கிலீஷில் பார்த்தீங்கனாலும் அதை தமிழ் நீ கன்வெர்ட் பண்ணி அது என்னென்னு புரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸை பார்க்க நம்மளுடைய தமிழ் டெக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம் நண்பர்களே.